இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 29, 2023, 29/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும். த்விதியை திதி தேய்பிறை த்விதியை திதி காலை 8 மணி 1 நிமிடம் வரை, அதன் பிறகு திருதியை திதி. யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அலைச்சல் இருக்கும், வேலை பளு ஜாஸ்தி இருக்கும். வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் உங்களுக்கு 10 பேர் வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் செலவுகள், பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு காரியத்தில் தடை அல்லது இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால மனசில் ஒரு விதமான சலிப்புத்தன்மை ஏற்படும். என்னடா இது ஒரு வேலையும் உருப்படியாக நடக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ராசிநாதன் செவ்வாய் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் சரி, இன்னைக்கு என்னுடைய காரியத்தில் நான் சக்ஸஸ் அடையாமல் விடமாட்டேங்கிற வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க. வைராக்கியத்திற்கு குறைவு இருக்காது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சலை ஏற்படுத்தி வளர்ச்சியை தருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, நாள் குறிச்சாச்சு, கெட்டிமான கொட்டுறது தான் பாக்கி, பந்தக்கால் நடுறது தான் பாக்கி, மற்ற எல்லாம் ரெடி ஆகிடுது. அந்த அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் நிறைய வேலை பண்ணுவீங்க. நிறைய வேலையை பண்ணுறதை பார்த்து உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். இதனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று டோஸ் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரு எப்படி பண்ணுறாரு பாரு, இவர் மாதிரி பண்ணுங்கன்ட்டு உங்களை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இதனால் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை தனியாக கேலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ இன்னைக்கு என்ன கழிச்சிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி இன்றைக்கி உங்களை கேலி பண்ணுவாங்க. இருப்பினும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. வேலை பளு அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய அல்லது பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போனீங்கன்னா, சும்மா ஷார்ட் ட்ராவல் போனால் கூட செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். ஏதாவது ஒரு விதத்தில் பண வருமானம் ஏற்படும். ஆனால் பெருசாக பணம் எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன, அதாவது குட்டி குட்டி பணம், ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 10,000, 20,000, 50,000, 1 லட்சம்லாம் எதிர்பார்க்க முடியாது. சின்ன அமௌண்ட்டு வரும். சின்ன அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை பளு காரணமாக வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை மாற்றி அமைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதனால் உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக செயல்படுவீங்க. இதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். தந்தை சந்தோஷப்படுவார். அப்பாவுக்கு பண்ணி கொடுக்கறது அவ்வளோ விசேஷம். அப்பாவுக்கு பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு அதீதமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகளும் நிறையா இருக்குது, வருமானமும் ஜாஸ்தி இருக்குது.
அதே சமயம் ஒர்க்லோடும் ஜாஸ்தியாக இருக்குது, வேலை பளுவும் ஜாஸ்தியாக இருந்ததுனால உடல் அசதி ஏற்படும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை. ராத்திரி 12 மணிக்கு உங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க, காத்தால விடிகாலம்புற 4 மணிக்கு உங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உடல் சோர்வு அதிகரிக்கும். உடம்பு ரீதியாக உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பண வருமானம் இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள், குடும்பத்தில் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. பொதுவாக ஒரு கிரகம் இருந்தாலே கெடுபுரன், சுக்கிரன் இருந்தாலே இதில் கூட புதனும் சேர்ந்துருக்காரு. வாயை கொடுத்து வம்பு இழுக்கிறதுல நீங்கள் தான் கெட்டிக்காரங்க. அப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் அதை கெடுக்கும் விதமாக சனி பார்க்கறதுனால, சனி பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழப்பங்கள் நிவர்த்தியாகும், அனுகூல பலன்கள் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இளம் வயதினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் தங்கள் மனதில் இருக்கும் ஆசைகளை, காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது பணம் வாங்கணும், பணம் வரணும், இந்த பொருளை வாங்கணும், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அனுகூலமான சந்தோஷகரமான நாள். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ரொம்ப நாளைக்கு பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கை, இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற ஏக்கத்தை போக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏதாவது மருத்துவ தேவை இருந்ததுன்னா இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதனால் சந்தோஷம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய எதிர்மறை பேச்சு கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு பண வரவு ஏற்படும். இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு அமௌண்ட் மட்டும் இல்லை, 2-3 அமௌண்ட் வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் செஞ்ச தொழிலுக்கு, உங்களுடைய வியாபார பொருளுக்கு லாபம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தன வரவு ஏற்படுகின்ற, குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு இன் ரிட்டர்ன் சந்தோஷமான செய்திகளை சொல்லி உங்களுக்கு திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். வருமானத்தையும் கொடுத்து செலவையும் கொடுக்குறாரு. அதாவது செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல. இதில் 10ஆவதுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளும் வரும், சுப செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தையும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை கொடுத்துட்ருக்கு. அதனால் இன்று அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறது. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. அதாவது அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஏண்டா இந்த ஆள் பேசுகிறான் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் பேசுகிறது உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்காது. அதுவும் அடலசன் ஏஜில் இருக்கிற குழந்தைகள் சற்று எரிச்சல் அடைந்து உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அவர்கள் கேட்கும் விஷயங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அனாவசியமான குடும்ப சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அரசு பதவியில் இருக்கிற பெரிய மனிதர்களின் நட்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நபர் உங்களுடைய தேவையில்லாத சில விஷயங்களை உங்களை விமர்சனம் பண்ணி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார். அதுக்காக நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும்.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவிகளும் அறிவுரைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க பேசுகிறத கேட்டுக்கிறது நல்லது. அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் காது கொடுத்து கேளுங்க. பிடிச்சதை மட்டும் வாங்கிக்கோங்க. பிடிக்காத விஷயத்தை காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய உதவி உங்களுக்கு அவசியம் தேவை. பெண்கள் சார்ந்த அல்லது எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படும். இன்று உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்கள் கௌரவத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம். நீங்கள் பேசுகிறது தப்பான வார்த்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கூட கிடைக்காம போகும். அதே சமயம் உங்களுக்கு தாயார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டே உங்கள் தாயார் தான். அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனை அவங்க கொஞ்சம் இடித்துரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறதுல இருக்கிற நம்பகத்தன்மையும் நியாயத்தையும் பயன்படுத்தி கொள்வது நல்லது. அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் உறவினர்களை சந்திப்பீர்கள். உங்கள் உறவினர்களுக்காக நீங்கள் பேசுவீங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள், உங்களுடைய நிகழ்கால செயல்பாடுகளை பற்றி விவரிக்கிறதுக்காக நிறையா பேசுவீங்க. இதனால் உங்களுக்கு கொஞ்சம் அனாவசியமான பேசலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். யூ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். இன்று பண வருமானத்தில் தொய்வுகளும் செலவுகளும் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று தன வருமானம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, தேய்பிரை சந்திரன். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இன்று உங்களுக்கு பெரிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அது சம்பந்தமாக நீங்கள் நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு வார்த்தை வரையும் அல்லது எனர்ஜி ட்ரெயின், பேசுறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நாள். இந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். எதிர்கால திட்டங்கள் வளர்ச்சியை தரும். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மனோ தைரியத்தை கொடுக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் அப்பப்போ மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தேய்பிரை சந்திரன் காரணமாக இருப்பார். அதாவது இதே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு மனோ தெளிவு ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு செயல்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி மன சஞ்சலம். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குள்ளார இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு டைலமா நிறையா இருக்கும். அதாவது மன தடுமாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நீங்கள் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலுக்குண்டான முயற்சிகளில் புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நல்ல வாய்ப்பு உங்களுடைய டைலமானால தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத விட வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். என்ன ஒரு நல்ல விஷயம்னா இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் டைலமா இருந்தாலும் அதை தெளிவாக எடுப்பீங்க. இந்த குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆலோசகர்கள், குறிப்பாக உங்கள் தாயாரிடமோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமோ கேட்டு நடந்துகிறது நல்லது. சகோதரிகள்கிட்ட கேட்கறது நல்லது சகோதரர்களை காட்டிலும். அதே சமயம் இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களால் ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த தப்பை திருத்தறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கூட இழுபறி நிலைமை, அதாவது உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளை திட்டலாமா வேண்டாமா, இல்லை குழந்தைகள்கிட்ட அட்வைஸ் கொடுக்கலாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய நிதானத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கோவப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற, வீண் பேச்சு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர் தான். ஆனால் இன்றைக்கி உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது. காரணம் தேய்பிரை சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு
அலைபாயிர எண்ணத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக அந்த வியாபாரம் பெண்கள் சார்ந்த, எதிர்பாலினம் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் இன்று உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இல்லை பொதுவான பொருளாக வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த வியாபாரத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள், புதிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நிம்மதியாக எடுக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. குழந்தைகளுடன் வாக்குவாதம், உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதம். உங்கள் அக்கா இருந்தாங்கன்னா அக்கா, அண்ணன் இவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேக புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தேக புத்தி இன்று உங்களை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க விடாத அளவுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தேய்பிரை சந்திரன் தான். மனசில் சஞ்சலத்தை தரக்கூடிய தடுமாற்றமான நாள். பண விவகாரங்களில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு நடந்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களிடம், பெரியப்பா அந்த மாதிரி வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. லாபஸ்தானாதிபதியான புதன் வக்ரகதியில் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அது சம்பந்தமாக எதை ஒரு விஷயம் நினைச்சாலும் சரி, எதை பேசினாலும் சரி, உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அந்த லாபஸ்தானாதிபதி தான் 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அதனால் உங்களுக்கு குடும்பத்திலையும் வீண் குழப்பம் ஏற்படும். ஆக்சுவலாக 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த இடத்துல 4ஆம் இடத்துல வக்ரகதியில் புதன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறது நல்ல விதமாக இருந்தாலும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு குழப்பம்னா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் குழப்பம் இருக்கும். உங்களுக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா, உங்களை மதித்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்குமாங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறமா, அதாவது இன்றைக்கி ராத்திரியில் நாளைக்கு ராத்திரிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சளி தொந்தரவு ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக அஃபிஷியலாக உங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தலைப்பகுதியில் நீர் கோத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தலைப்பகுதியில் நீர் கோத்துக்கிறது, நெஞ்சு பகுதியில் நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி சங்கடம் ஏற்பட்டு உங்களுடைய அன்றாட அலுவல்களை, அன்றாட வேலைகளை செய்வதில் கூட தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனசு தான் காரணம். மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. மனோதிடத்துடன் செயல்படுவீர்கள். வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை வெளிப்படுகின்றது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் உறவுகளின் மத்தியில் உங்களால் இன்னைக்கு அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு டைலமாவில் இருப்பீங்க. போனால் உங்களுக்கு உடம்பு தாங்காது. போயிட்டு வந்ததுக்கப்புறமும் உங்கள் உடம்புல சஞ்சலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் உத்தியோகத்துக்காக வெளியூர் டிராவல் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா, என்னை விட்டுட்டு போகிறீங்களே, அதுவும் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு அவங்க உங்ககிட்ட மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி அது சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது கிடைக்காமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் பர்சனலாக அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது மூத்த சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆனால் அதே சமயம்
ராசிநாதன் சூரியன், நட்சத்திரநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படும், குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும், தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும், தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு கையிருப்புகள் கரையும், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அவங்க கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. உங்கள் சொல்லுக்கு அங்கே எதிர்ப்பு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்கிறாங்களா பெரியவங்க, வயசில் மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறது நல்லது. உங்கள் செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அப்பப்போ உங்களை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இது உங்களுடைய வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸுக்கு போனாலும் இதே பிரச்சனை தான். ஆஃபீஸில் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் சீனியர்ஸ் இருந்தால் கூட உங்கள் பேச்சு கேட்கணுங்கிறதுக்காக அட்வைஸ் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது பிற்காலத்தில் தெரிய வரும்பொழுது நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு தெரிய வரும்போது அப்போ உங்களுக்கு மரியாதை கூடும். ஆனால் இப்போதைக்கு அந்த மரியாதை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம், சிலருக்கு இடமாற்றம், சிலருக்கு ஊர் மாற்றம், இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய எதிர்ப்புகள், அதாவது உங்களுடைய அலுவல் ரீதியான எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை மட்டும் அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்காக அரசு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணுறாங்கன்னா அங்கே போக்குவரத்து செலவே உங்கள் கையை விட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அந்த குறுக்கீடுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அவர்கள் மூலமாக உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதுவும் லாபஸ்தானத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் உங்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்குன்னா நீங்கள் தான் முன்ன நின்று வேலை பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது இடம் வாங்கி கொடுக்கணும், இல்லை இடத்துக்கு ஏதாவது ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒரு கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதை பண்ணினீங்கன்னா அமோகமான பலன்கள் ஏற்படும். அந்த குலதெய்வத்தின் ஆசி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுடைய பதவி உயர்வு, ப்ரமோஷன், வருமானம் அதிகரித்தல், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் எல்லாமே இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூகமான தீர்வை எட்டும். அரசாங்க வகையில் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு, அரசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு வார்த்தைகளால் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகள் மட்டும் இல்லை, உண்மையான வார்த்தைகளையும் பேசுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல வக்கரகதியில் சனி பார்வையில் இருக்கிறது தான் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி இன்று அடுத்தவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், தசமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இன்று அஃபிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அதாவது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அல்லது புதிய யுக்திகளை சொல்லிக் கொடுப்பீர்கள் உங்களுடைய நிறுவனத்துக்கு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுவதில் இருந்த தொய்வுகள் சற்று குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை அல்லது நண்பர்களின் உதவியை பெறுவீர்கள். அதுலேயும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும்.
இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது, விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது. அவங்க தப்பான வழியில் போகிறாங்க, இல்லை தப்பான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள்னா அவங்கள திருத்துறது உங்கள் கடமை தான். ஆனால் அதுக்காக அவங்கள அதட்டி உருட்டி மிரட்டி பண்ணக்கூடாது. அன்பாக பேசுகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 8 வயசு ஆனாலே மிரட்டுறதுக்கு பயமாக இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. இன்று குழந்தைகளுடன் நிதானத்துடன் பேச வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதாவது நீங்கள் நியாயமாக பேசணும்னு நினைப்பீங்க, இனிமையாக பேசணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாததுனால, மனசில் சஞ்சலம் இருக்கிறதுனால வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அஃபிஷியலாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் என்னதான் குழப்பமாக பேசினாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள், நீங்கள் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கிட்டு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் செலவுகளை ஏற்படுத்தும், வீண் நேர விரயத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அலைச்சல் இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்சு அலைச்சல் இல்லை. ஒவ்வொரு ஊருக்கா போகிற மாதிரி, தமிழ்நாடையே சுற்றி வரா மாதிரி, அந்த அளவுக்கு எப்படி விநாயகர் தாய் தந்தையரை சுற்றி வந்தாரோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. முருகன் சுற்றி வந்த மாதிரி உலகத்தையே சுற்றி வருவீங்க. கடைசியில் உலகத்தை சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி துண்டு எடுத்துகிட்டு இதுதான் டைமண்டுன்னு பேசுவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கு தெரியறது. நிதானத்தை கடைபிடிப்பதும் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கும் உங்கள் உதவியை நீங்கள் கொடுத்து மகிழ்வீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க, சுக குறைவு ஏற்படாது. சந்தோஷமாக இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படும். மனசில் இருந்த தடுமாற்றம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடன் செயல்படக்கூடிய மற்ற நபர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வு அல்லது அலுவல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். அநேகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சந்திரன் இருக்காரு. தேய்பிரை சந்திரன் இன்று உங்களுக்கு மனசில் சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சலிப்பு ஏற்படும்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலை. நீங்கள் 120% எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நடக்கிறது 80% 90% தான் நடக்கிறது. அதனால் உங்களுக்கு அந்த ஓவர் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம் கொண்டு இருக்கின்றது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது உங்களை இன்னைக்கு இரிட்டேட் பண்ணுவாங்க. அதை கண்டும் காணாமல் போகிறது நல்லது. அவங்க சொல்கிறாங்களா, சரி சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமே தவிர, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் திருப்பி வார்த்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை குறைவு ஏற்படும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் வார்த்தைகளில் நேர்மையை கடைபிடிப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். தன வருமானம் ஏற்படும். வார்த்தைகளால் மதிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அந்த மாற்றம் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் மட்டுமல்லாமல் அதிகாரமான வார்த்தைகளை கொண்டும் அடுத்தவர்களை உங்கள் வசியத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடந்த ஒரு 2 மாசமா உங்களுக்கு எரிச்சல் தன்மை, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசுறது, அடுத்தவங்களை நக்கல் பண்ணி பேசுறது, அதாவது நண்பர்களுக்குள்ளேயே உங்களால் ஒத்துமையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களால் எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, மன விரக்தி,
ஏமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம். ஆனால் நீங்கள் பழையபடி பழைய ஆளாக திரும்புறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு பழைய தோற்றத்தில் பழைய எனர்ஜியோடு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் தூங்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வெறுமையாக இருந்தாலும் சரி, உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்து சனி பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனசுல அனாவசியமான எண்ண ஓட்டங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு பதட்டத்தை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த விதமான லாபத்தையும் ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல சந்திரன் மறையிறது ஒரு சஞ்சலமான விஷயம்தான். அதனால தான் மனோகாரகன் சந்திரன் 8ல் மறையும் பொழுது தான் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பண விவகாரங்களில் மட்டும் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் மனசில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பண விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதோ அல்லது குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பதோ நன்மையை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். தாய் தந்தையர் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. ஆனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில், தந்தை விஷயத்தில் இல்லை, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும், கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் அலைச்சலை கொடுக்கும், நேர விரயத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில ரகசிய முடிவுகளாக இருக்கும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ரகசியமாக இருக்கணும், யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. நீங்கள் பப்பர் பேண்ட் எல்லாருக்கும் ஒரு 10 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர்த்துக்கு மேலே சொன்னாலே ஆக்சுவலாக உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது ரகசியம். உங்களை விட்டு வேற ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே அது ரகசியம் கிடையாது. அதனால் ரகசியமாக வைத்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய வீக்னஸை வெளியில் தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தைக்காக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அலைச்சல், அவருக்காக அவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை பேங்க்குக்கோ அலையிற மாதிரி இருக்கும். அது சம்பந்தமாக உங்களுக்கு இன்று நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிளான் எதுவுமே இன்றைக்கி ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க, இயற்கை தெய்வம் ஒரு பிளானை போட்டு உங்கள் பிளானை காம்ப்ளான் ஆக்கிட்டு உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுறது மட்டும் இல்லாமல், நீங்கள் யாருக்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தீங்களோ, யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தீங்களோ அந்த நபர் உங்கள் மேலில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று முன் யோசனையுடன் செயல்படுவதை காட்டிலும் உங்களுடைய தேவைகள் அதுக்கேற்றார் போல செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன சந்தோஷம் வரத்துக்கு உண்டான நேரம் இது. ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி இருக்குது, கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஆனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒன்றா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகை வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய வண்டி வாகனத்தை மாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க.
இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் வெளியில் எங்காவது ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் செலவுகள் ஏற்படும். நீங்கள் சந்தோஷமாக எங்கேயாவது வெளியில் போவீங்க, போலீஸ்காரங்க பிடிச்சி உங்கள் லைசன்ஸை கொடுங்க, ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காரில் போனீங்கன்னா பெல்ட் போடலை, ஓவர் ஸ்பீடு, இல்லை ஃபோனில் பேசிட்டு வந்தீங்க. நீங்கள் கடைசியில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவி கூட தான் பேசிட்டு போயிருப்பீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோனில் பேசினதா நினச்சி வேறு வழி இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஃபைனை கட்டிட்டு வருவீங்க. மொத்தத்தில் இன்று பண விரயம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளால். ஆனால் அதே சமயம் சந்தோஷமாக இருப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சந்திரன் 7ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருக்காரு. மனக்குழப்பம் ஏற்படணுமே அப்படின்னு கேட்டால் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். என்கிட்ட வண்டி இல்லை சார், நான் 2 வீலரே ஓட்ட மாட்டேன்னா உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கொளுத்து வேலையாவது இருக்கும், அல்லது மர வேலையாவது இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி செலவு ஏற்படும். ஆனால் அந்த செலவு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்வீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது, இல்லை ஒரு ஃப்ளாட்டை விற்றுட்டு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டை வாங்குறது, இல்லை ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை வாங்குறது, இல்லை ஃப்ளாட்டை விற்றுட்டு சொந்தமாக தனி வீடு வாங்குறது, இல்லை இடம் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்கும். இந்த செலவு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும், ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். என்னால் பாருங்கள் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு தேவையில்லாத சில அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தேய்பிறை சந்திரன் கண்டிப்பாக கெட்ட பெயரை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்யாத ஒரு தப்பு இல்லை, நீங்கள் அந்த சம்பந்தமே இருந்திருக்க மாட்டீங்க, அந்த திசை பக்கமே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் இருக்கிறது உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது நடக்கிறது மேற்கு பக்கம் நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல. ஆனாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்தி முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் கடனுக்கு அதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறது. கடனை அடைப்பதற்குண்டான அல்லது கடன் தீர்வதற்குண்டான அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கமா வைப்பாங்க, இந்த இடத்துல நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த தப்பு உங்கள் பேரில் இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு அல்லது வீண் எதிரிகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்வாக்கு உயரும், ஆனால் அதே சமயம் நீங்கள் சற்று சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை தேவையில்லாமல் கொஷின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். என்ன வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அல்லது வேற்று மதத்தினர் அல்லது வேற்று நாட்டினர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, உங்களை பற்றி கிண்டலாக பேசுவாங்க. அதை பற்றி கண்டுக்க வேணாம். நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு கொடுக்கிறாரு. 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்துக்கும் 9ஆம் பார்வையை லாபஸ்தானத்துக்கும் கொடுக்கறதுனால
உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். கலைத்துறை நண்பர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் சில சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் ஆரோக்கிய விஷயத்துல மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இருப்பினும் பண விவகாரங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது பூர்வீக சொத்து விஷயத்துல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் பண வரவுக்காக அலைச்சல் ஏற்படும். ஆனால் கடைசியில் பணம் வந்துடும். ஆனால் அந்த பணம் வர வைக்கிறதுக்காக நீங்கள் அலையிற அலைச்சல் இருக்கு. பிரம்ம பிரயத்தனம் படுற மாதிரி என்னமோ தமிழ்நாட்டையே தலைகீழ புரட்டுற மாதிரி நீங்கள் அலையிற மாதிரி இருக்கு. அலைச்சலை குறைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா பண வருமானம் குறைந்துவிடும். இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை, தொழில் விருத்தி ஏற்படும். ஆனால் தொழில் விருத்தி அலைச்சலை கொடுக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 பேர் கூடுற இடத்துல உங்களை மட்டும் தனியாக பெருமையாக பேசுவாங்க. அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தா அந்த உதவியை மறுக்காமல் செய்யறதுக்கு, ஏதோ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க. அப்படியே நிர்தாட்சணியமாக எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறத விட ஏதோ பண்ணுறது உங்களுக்கு மரியாதை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சல் அல்லது தவறான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சால் உடம்பு நோகுது, இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் கொடுக்காம வச்சுருக்காங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்துறது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் வந்தாலும் அதற்கேற்றாற் போல பண வருமானத்தில் தொய்வு இருக்கு. இப்படி குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உடன் பயணிப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்குது. யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத விட எனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேங்கிற மனோதைரியத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பண பிரச்சனை தீர்வு வரத்துக்குண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.